பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு இரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் 17 மோடி அவர்களுடைய பிறந்த நாள். தன்னுடைய 75வது வயதை எட்ட போறாரு. ஸோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா 75 வயது ஆன அரசியல் தலைவர்கள் ஓய்வு பெற்றுக்கொள்ள வேண்டும், பின்னாடி வரவங்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிற மாதிரி RSS தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறாரு. இதனை தொடர்ந்து மீண்டும் RSSக்கும் பிஜேபிக்கும் நடுவில் ஒரு அதிகார போட்டி அப்படிங்கிறது வந்துருச்சுன்ற மாதிரி எதிர்கட்சியினர் விமர்சனம் பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அப்படிதான் இருந்துச்சு. பொதுவாக பாஜக RSSனுடைய அரசியல் பிரிவு தான் பாஜக. அது சுதந்திரமான கட்சி கிடையாது. எந்த ஒரு மாநிலத்திலையும் சரி மத்தியிலும் சரி பாஜகவுக்கு RSSலேருந்து ஒரு ஆள் வருவார். அவர் மீறி எதுவும் செய்ய முடியாது, கண்ட்ரோலில் தான் இருக்கும். சமீப காலமாக என்னாச்சு, சில ஆண்டுகளுக்கு முன்பு போன 24 தேர்தலுக்கு முன்பு, சில மாதங்கள் முன்பு இவர் மோடி தன்னுடைய கண்ட்ரோலில் RSSை கொண்டு வரது முயற்சி பண்ணுறார் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு. ஆனால் அந்த RSSனுடைய நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, மோடின்ற பிம்பத்தை வச்சு தான் தேர்தலை சந்திச்சாதான் ஓரளவு வெற்றி பெற்று ஆட்சியை தொடர முடியும் அப்படின்ற கட்டாயத்தினால அப்போ RSS திரும்ப அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த பிம்பத்தை வச்சு தான் 3 தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க மோடின்ற பிம்பம். அப்போ வரும்போது இப்போ என்ன ஆகுது, இந்த ஒரு வயதுன்ற காலத்து மோடி RSSஐ தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடி மோடியை காலி பண்ணிடணும் அப்படின்றத மோகன் பாகவத் எண்ணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த ஒரு இது இருக்கு, 75 வயதுக்கு மேலே யாரும் பதவியில் இருக்கக்கூடாது, அரசு பதவியில் அப்படின்ற மாதிரி அந்த இதை இப்போ அவர் சொல்றாரு. ஆனால் இதுக்கு பாஜகவுக்குள்ள எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும், மிக்சடா இருக்கும். மோடிக்கு பெருமளவு ஆதரவு இருக்கும், ஓரளவுக்கு மோடிக்கு எதிர்ப்பும் இருக்கும், பகவத் கருத்துக்கு ஆதரவும் இருக்கும். ஏன்னா நிறைய பெரிய RSS தீவிர RSSகாரங்களாக பாஜகவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஓரளவுக்கு பகவத் கருத்தை ஆதரிப்பாங்க. இது போக போக தான் தெரியும் எந்த அளவில் போய் முடிய போகுதுன்னு. மோடி ஓய்வு பெறுவாரா, அவர் விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. அதுதான் சார். இப்போ LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா வயதை சுட்டி காமிச்சுதான் மோடி அவர்கள் ஓரம் கட்டினாரு. இப்ப அதே ரூலை இவர் பின்பற்றுவாரா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அது அவருக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் தாங்க. எப்பவும் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது பூரா இங்க ரேவடி கல்ச்சர்னு திட்டிட்டு போவார். இலவசம் கொடுத்து மாநிலத்தை பொருளாதாரம் நாசம் பண்ணிட்டீங்கன்னு. அங்க போயிட்டு அதே இலவசத்தை அறிவிப்பார் வடக்க போய். ஆனால் அடுத்தவன் சொல்றது நம்ம அவங்க ஒன்று பேசுறது. இங்க தமிழர்கள் பண்பாடு ஆகும்னு பேசுவார். குஜராத்தில் போயிட்டு தமிழ்லாம் திருடம்பாரு ஒரு சேலை போய். அந்த மாதிரி இப்போ இடத்துக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு பேச்சு, தனக்கு ஒரு சட்டம், ஊரில் இருக்கணும் ஒரு சட்டம். அதுதான் மோடியோட பித்தலாட்ட அரசியலே. அதனால் இப்போ அவங்களெல்லாம் 65 வயசாச்சு இப்போ வீட்டுக்கு போங்கன்னு சொன்னோன்றதுனால நம்மளும் போவோம், விளைகிறேன், எனக்கு 75 வயசாச்சு, அவங்கள எப்படி ஓரம் கட்டணும் அது மாதிரி என்னையும் நானே ஓரம் கட்டிக்கிறேன் அப்படின்ற அளவுக்குலாம் யோக்கியமானவர் கிடையாது மோடி. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையிட மாட்டார். மோகன் பாகவத்தால் அதை செயல்படுத்த முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன் RSS இதற்கான அழுத்தத்தை கொடுக்க மாட்டாங்களா? RSSக்கு அழுத்தம் கொடுத்தாலும் எம்பிக்கள் முடிவு பண்ணணும் யார் அடுத்த பிரதமர்ன்றதை. இப்போ மோடியை விலக வைக்க முடியாது. இல்லைன்னா எம்பிக்கள் சேர்ந்து மோடிக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு அவரை இறக்கிட்டு அடுத்த ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும். அது வாய்ப்பு இருக்கு, சாத்தியம் இருக்கானா எனக்கு அது சாத்தியமா தெரியல. வேற ஒரு பிரதமர் எம்பிக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும். மோடிக்கான ஆதரவு எம்பிக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதனால அதை செய்யறதுக்கு முடியுமான்றது எனக்கு அதில் தெரியல. எனக்கு தோணலை. ஏன்னா மோடியோட ஆதரவாளர்கள் எல்லாம் மோடி அதை கொண்டு வந்துட்டார்.
அந்த அவர் எம்பி ஆக்கி அவர் வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 12 வருஷம் ஆகி போச்சுக்கிங்கப்பா. 11 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. 11 வருஷத்துல தன்னுடைய ஆதரவாளர்களாக தானே கொண்டு வருவார். தனக்கு ஆதரவாக நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடிய மோடி தான் வந்து விஸ்வகுருன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. மோடி வந்து கடவுள் காப்பாற்ற வந்து அவதார புருஷன் அப்படின்லாம் வந்து துதி பாடுற அளவுக்கு ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல வந்து தனி மனித வழிபாடே கூடாதுன்றவங்க. சித்தாந்தம் தான் முன்னிறுத்தணும். எந்த ஒரு தனி மனிதனையும் முன்னிறுத்தி வாக்கு கேட்கறதோ இதோ கூடாதுன்றது தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஆனா மோடியை முன்னிறுத்தி அதே தான் சித்தாந்தத்தை விட்டுட்டு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு பாஜக கொண்டு வரணுங்கிறத மோடியை முன்னிறுத்தினது தான் ஆர்எஸ்எஸ். அதை தெளிவாக பயன்படுத்திக்கிட்டாரு. தன்னை வளர்த்துக்க தனக்கு ஆதரவாளர்களாக சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் எப்படி அவரை மோடியை கீழே இறக்க முடியும்? பிஜேபி இப்போ நினச்சா, எம்பிக்கு நினச்சா தான் முடியும். அதனால் வந்து மோகன் பகவத் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கான முயற்சி எடுத்தா வெற்றி பெற முடியுமான்றது எனக்கு சந்தேகம் தான். இப்போ கடந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா மோடி வந்துட்டு ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையகத்துக்கு போயிருந்தாரு. சோ அந்த டைம் வந்து சஞ்சய் ராவத் அவர்கள் என்ன சொன்னார்னா தன்னுடைய ஓய்வை பற்றி ஆலோசிக்க தான் இவர் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அப்போ பாஜக வந்து மறுத்துட்டாங்க. ஆனா அவர் அப்போ போன அந்த விசிட்டையும் மோகன் பகவத் இப்ப சொல்ற இந்த கருத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதை பத்தி தான் அவர் ஆலோசிக்க போயிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிலவுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படியே போயிருந்தாலும் கூட நான் தான் இருப்பேன், உன்னால முடிஞ்சா நீ என்ன பதவி விட்டு இறக்கி பாருன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஒழிய நான் விளைவிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்க மாட்டார். ஆர்எஸ்எஸ் ஒரு பிரிவு தான் பாஜகன்னு சொல்றோம். அப்ப மோடி அந்த அளவுக்கு சவடால சொல்லிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா மோடி அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளே கிடையாது. பஞ்சமா பாதகத்தை துணிந்து செய்யக்கூடிய ஒரு கட்சி பாஜகனா அது மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக தான். வாஜ்பாய் தலைமையில் இருந்த பாஜகலாம் கிடையாது. மோடி தலைமையில் இருக்க பாஜக தான். மாட்டை காப்பாற்ற வேண்டும், மனுஷனை அடித்து கொள்ற கட்சி. சும்மா புல்டோசரை வடித்து ஏதோ ஒரு ஊர்வலம் பஜ்ரங் ஒரு சங் பரிவார் ஊர்வலம் போச்சான். அதில் ஒருத்தன் கல்லை விட்டு அடிச்சிட்டான் நான் வீட்டுக்குள்ளேருந்து. அது கல்லை விட்டு அடித்தா என்ன பண்ண அவனை அரெஸ்ட் பண்ணு இல்லையா? அதான் நடைமுறை. புல்டோசர் வச்சு அவங்க வீட்டை அடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் யாரான்னு பார்த்தா 2 கையும் இல்லை அவனுக்கு. அவன் இஸ்லாமியர் மதத்தினால அந்த மதத்தினுடைய பேர்னால இந்த மாதிரியான அட்டூழியங்கள் அநியாயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி பாஜகன்னா அது மோடி தலைமையிலான பாஜக தான். அதனால் வந்து எந்த பாதகத்தையும் செய்யறதுக்கு துணிஞ்ச இவர் எப்படி துரோகத்தை மட்டுமே வரலாறாக கொண்ட எடப்பாடி அதை விட மோசமான ஒரு அட்டூழியங்கள் வழிநடுக அவர் பண்ணது. குஜராத் கலவரத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ஊப்பில் நடக்கிற அநியாயங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து தலையாட்டிக்கிட்டு கண்டுக்காமல் வாய் மூட்டு பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு மதவெறி பிடிச்ச ஆர்எஸ்எஸ்ஸை விட மதவெறி பிடிச்ச ஒரு மோடி. அதனால அவரை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு பாஜகவுடைய பிரின்சிபல்ஸ்ல வந்து வயது வரம்பு கிடையாது. அதனால 2029ஆம் ஆண்டு வரைக்கும் மோடி தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் எழும்புது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சர்ச்சைகள் எழுப்பும், அவ்வளவுதான். மற்றபடி மோடி எல்லாம் ஒன்றும் அசைக்க முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் மோடியை வந்து இந்த 29க்கு முன்பு அவரை பதவியிலேருந்து இறக்கிறதுங்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது. ஓகே, இப்போ அமித்ஷா அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு இயற்கை வேளாண்மை மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அரசியல் விட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா அமித்ஷா அவர்களை வந்து நம்ம எந்த இடத்துல வச்சிருந்தோம்னா மோடிக்கு அடுத்தபடியா அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உள்துறை அமைச்சர் பதவியில கூட அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இது எந்த மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? ஒருவேளை மோடிக்கு இருக்கக்கூடிய அதே அழுத்தம் அமித்ஷாவுக்கும் இருக்குமோ? அமித்ஷாவுக்கு அந்த மாதிரி ஒரு அழுத்தம் இருக்காது. அது ஏதோ ஸ்டண்ட் அடிச்சிருப்பாரு. மோடியை கைட்டி விட்டு நம்ம தான் அடுத்த பிரதமர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றோன்ற மாதிரி ஏதாவது பேச்சு வந்துரு போது நம்ம அரசியல் விட்டே போயிடுறேன், எனக்கு விவசாயத்துல ஆர்வமா இருக்கு, அந்த மாதிரி சும்மா ஒரு கதை விடு, அள்ளி விடு, ஒன்று அள்ளி விடு, நம்ம மேல சந்தேகப்பட்டுக்கு வராதபடிக்கு இருக்கிறதுக்காக ஒரு அள்ளி விடுன்னு கூட தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால. ஐயோ நீங்க போயிடாதீங்கம்பாங்க அது கொஞ்சம் பேரு. அதான் அமித்ஷா மட்டும் வந்து உள்துறை அமைச்சர் பதவி விட்டுட்டு அரசியல் விட்டுட்டு விவசாயத்துக்கு போயிட்டாருன்னா உள்ள போயிடுவார். ஏற்கனவே அந்த கேஸ் இருக்கு அவர் மேல, போலி என்கவுண்டர் கேஸு. அதில் ஒரு நீதிபதி வந்து மர்மமான, அதை விசாரிச்ச நீதிபதி மர்மமான முறையில் இறந்திருக்காரு. அதெல்லாம் தோண்டுவாங்க, அப்புறம் அதெல்லாம் நடக்கும். அதனால அரசியல் விட்டு போக மாட்டாரு. இது சும்மா ஒரு இதுக்காக சொன்னது. அவருக்கு பாதுகாப்பு, அரசியல் இருக்கிறது தான் அவருக்கு பாதுகாப்பு. ஓகே சார், உங்களை நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.